மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சுயதர்மம் மற்றும் பரதர்மம் பற்றி என்ன சொல்கின்றனர் என்ற பொருள் தெரிஞ்சுக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 35வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாந்தஸ்யனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. ஸ்ரேயாத் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கின்றனர் என்றால், எவ்வளவு நன்றாக பரதர்மத்தை ஆசரித்தாலும் அதுவிட குணமற்ற சுயதர்மமே உன்னதமானது. சுயதர்மத்தை ஆசரிப்புதல் மரணம் சம்பவித்தாலும் அது சிறப்பானதுதான். ஆனால் பரதர்மம் என்பது மிக பயங்கரமானது என சொல்கின்றனர். ஸ்வதர்மம், அதாவது சுயதர்மம் என்றால் நம்முடைய ஆன்ம வளர்ச்சியின் பாதையில் நமக்கு தகுந்த தர்மம் என்னமோ அதுதான் சுயதர்மம் என கூறப்படும். அதேபோல் பரதர்மம் என்றால் மற்றவர்கள் அவரவர்களுடைய ஆன்ம வளர்ச்சியின் பாதையில் அவருக்கு சரியான தர்மம் தான் பரதர்மம் என்ற பொருள். இங்கே தர்மம் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் அவரவருடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். நமக்குள் இயல்பாக நமக்கு ஒரு விருப்பம், ஒரு அபிருசி, வாசனைகள் இருக்கும். இந்த பொருட்களின் மீது அனுசரித்து நமக்கு ஒரு விருப்பம் என்பது ஏற்படும். இது செய்தால் நல்ல இருக்குமே அப்படின்னு சொல்லி தோன்றும். அதுதான் சுயதர்மம். அந்த சுயதர்மத்தை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட தர்மம் ஏதாவது ஒன்று இருக்கு என்றால் அதுதான் பரதர்மம். அதாவது பரதர்மம் என்பது நமக்கு சரியானது கிடையாது. பரதர்மம் என்பது மற்றவர்களுக்கு அவருக்கு ஒரு சுயதர்மமாக இருக்கும். சுயதர்மத்தை மற்றும் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். புலியை பார்த்து நரி அதே மாதிரி புலி தோல் மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சுட்டால் அது நரியா புலியா? நரியாக மட்டுமே இருக்க முடியும். நரி புலியாக மாறணும் என்றால் அது எப்போதுக்கும் புலியாகவும் ஆக முடியாது, நரியாக வாழவும் முடியாது. இவ்விதமாக நரி என்பது ஒரு விலங்கு வாழ்க்கையை வாழ்ந்தால் நரிக்கு தீவிரமான நஷ்டம் என்பது சம்பவிக்கும். நரியாக வாழணும், அதுதான் சுயதர்மம். புலி நன்றாக இருக்கும் பார்க்கறதுக்காகட்டும், அதோட தைரியமாகட்டும் நன்றாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நரி நானும் அப்படியே தான் இருக்கணும் என்ற நினைத்து கொண்டு புலியாக மாறணும் என்றால் நரி என்பது புலியோட தர்மம், அதாவது நரிக்கு பரதர்மமாக இருக்கும். நரியோட தர்மத்தை கடைபிடித்தால் அது சுயதர்மத்தை கடைபிடித்த மாதிரி. புலி தர்மத்தை கடைபிடித்தால் அது பரதர்மம் கடைபிடித்த மாதிரி. புலியாக இருக்கணும், நரியாக இருக்கணும். அப்போதான் நரிக்கு ஒரே பிறவியில் நரி தத்துவம் என்பது அழகாக புரியும். இதே போல் நமக்கு தினந்தோறும் எத்தனையோ பேர் நம்ம முன்னாடி வருவார்கள். அவரை பார்த்து நானும் அப்படி இருக்கணும் என்று நினைத்தால் உங்களுடைய சுயதர்மத்தை விட்டுவிட்டு அவருடைய தர்மம், அதாவது உங்களுக்கு பரதர்மமான ஒரு தர்மத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு தான் நஷ்டம். குருவின் சீடரின் நடுவில் இருக்கும் பந்தம் எப்படி இருக்கணும் என்றால், குரு சொன்ன விஷயத்தை சீடர் கடைபிடிக்க வேண்டும். குருவாக மாறணும் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் உங்களுடைய சுயதர்மத்தை விட்டுவிட்டு பரதர்மத்தை ஆசரிக்கும் போல் ஆகும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் தினமும் நம்முடைய தர்மம் என்னவென்று விழிப்புணர்வுடன் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும். இந்த பிறவியை கடைசி பிறவியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆன்மாவும் அவரவருடைய வளர்ச்சியில் விவிதமான குணங்களில் இருப்பார். எதுவும் அல்பமான குணம் கிடையாது, எதுவும் உயர்ந்த குணமும் கிடையாது. நோக்கம் இருக்கலாம். தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணம், சத்துவகுணத்திலிருந்து நிர்குணத்திற்கு வரணும் என்ற நோக்கம் இருக்கலாம். ஆனால் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு குணத்திலையும் நிறைய இருக்கும். நம்முடைய சுயதர்மத்தை கடைபிடித்தால் அந்தந்த குணங்களின் மூலம் நாம கற்றுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். அதற்காக என்னுடைய குணம் அல்பமானது அப்படின்னு சொல்லி
கீழ்நிலையில் பார்க்காதீர். உங்களுடைய சுய தர்மம் தான் நீங்க கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த விதமான புரிதலுடன் நாம இருந்தால் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி சிறந்ததாக இருக்கும், மிக்க வேகமாக இருக்கும். அதற்காக நம்முடைய சுய தர்மம் தான் நமக்கு சிறந்தது. மற்றவர்களுடைய தர்மம், அதாவது பரதர்மத்தை கடைபிடித்தால் அது பயங்கரமானதாக இருக்கும். இவ்விதமாக வாழ்க்கையை வாழாதீர். உங்களுடைய பாதை உங்களுக்கு இருக்கு, உங்களுடைய தர்மம் உங்களுக்கு இருக்கு. அந்த தர்மம் என்னவென்று தியானத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு இன்னைக்கு போதிக்கிறார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.